அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா, நாட் பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன். எல்லா மாநிலத்திற்கும் ஈக்குவலாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் வந்து கொடுக்காம ஈக்குவலாக வந்து எல்லா மாநிலத்திற்கும் 2 எம்பி. இப்போ இந்தியாவில் 28 மாநிலம்னா எல்லா மாநிலத்திற்கும் 2 எம்பி அந்த மாதிரி வந்து கொடுத்துறது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 கூட வச்சுக்கோங்க, 60 எம்பின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பாப்புலேஷன் எவ்வளோ இருந்தாலும் எல்லா மாநிலத்திலிருந்து 2 எம்பி அந்த மாதிரி ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் யாரு, அமெரிக்கா கொடுத்துறாங்க. இந்தியா அப்படி பண்ணாமல் எதன் அடிப்படையில் கொடுக்குறோம், மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்குறோம். அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கும்போது மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து நிறைய எம்பி வருவாங்க. அப்போ நிறைய எம்பி வரதுனால அவங்களோட கோரிக்கைகள், அவங்களோட கிரீவன்சஸ் எல்லாமே பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும், கேட்கப்படும். ஆனால் வந்து மக்கள் தொகையில் கம்மியாக இருக்க மக்களோட கிரீவன்ஸ் வந்து பாராளுமன்றத்தில் பேச முடியாமல் போயிடும். ஆல்ரெடி அவங்க மைனாரிட்டி, மக்கள் தொகை கம்மியாக இருக்க, எண்ணிக்கையில் குறைவாக இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி கம்மியாக இருந்து அவங்களோட கிரீவன்சஸ் வந்து பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு ஒரு இதில் வந்து ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நீங்கள் மணிப்பூரில் இருந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு 1000 பேர் வந்து, இல்லை 1000 மொத்தமே வந்து 700 பேர் தான் வச்சுக்கோங்க, ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மணிப்பூர் பிரச்சனை அந்த 300 பேர் சேர்ந்து பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும் போது கண்டிப்பாக அதற்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி இருந்திருக்குமா? இப்போ ஒருத்தர் 2 பேர் இருக்கும்போது என்ன ஆயிடுது, மணிப்பூர் சார்ந்த பிரச்சனைகளை ஈஸியாக அவாய்ட் பண்ணிட முடியுது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இல்லை மக்கள் தொகை பேஸ்டாக கொடுக்கறது தான் இந்தியாவுக்கு வந்து சரியான ஒரு மெத்தடாக இருக்கும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பை உருவாக்குனவர்கள் நினைத்ததுனால மக்கள் தொகை சார்ந்து வந்து கொடுத்துருக்காங்க. பட் விமர்சனமாக இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. இதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸா ரெண்டையுமே வந்து 2 கதையும் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ அப்போது 543 பேர் வந்து லோக்சபாவில் 50% இருந்தால் நீங்கள் இந்தியாவின் பிரதமர் ஆயிடலாம். அந்த 50% சீட்டு எந்தெந்த மாநிலத்திலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த 5 வருஷத்தில் அந்தந்த மாநிலத்துக்கு அதிக பெனிஃபிட் கிடைக்கும், மற்ற மாநிலத்துக்குலாம் அந்த பெனிஃபிட் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதுவே வந்து அமெரிக்காவுக்கு பார்த்தா அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எல்லா மாநிலத்துக்கும் 2 சீட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து எல்லா மாநிலத்திற்கும் ஈக்குவலான பிரதிநிதித்துவம் கிடைக்குது. ஆனால் இந்தியா வந்து மக்கள் தொகை அடிப்படையில் அந்த மாதிரி வந்து பிரதிநிதிகளை உருவாக்கிக்குது. இதுதான் வந்து அந்த கான்செப்ட். சரி அடுத்ததில் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், அதிகமான ராஜ்யசபா உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேசிலேருந்து தான் வராங்க, 31 பேர். தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு போகக்கூடியவங்க 18 பேர். மொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேர், லோக்சபாவுக்கு 39 பேர், ராஜ்யசபாவுக்கு 18 பேர். இந்த 18 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. இதில் ஒருத்தர் தான் யார், திரு கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த 18 பேரில் ஒருத்தராக தான் போயிருக்காரு. ராஜ்யசபாவில் ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா? நோ, எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது. மாநிலங்களை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ராஜ்யசபாவுக்கு போயிருப்பாங்க. சரி, அதே போல ராஜ்யசபா பெயர் மாற்றம். பிரிட்டிஷ்காரன் பேர் வைக்கும் போது என்னன்னு பேர் வச்சிருக்கான் அப்படின்ட்டுனா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் அவை அப்படின்னு பேர் வச்சிடறான். பிறகு 1954 நம்ம தான் என்னன்னு பேர் வச்சிட்டோம் அப்படின்னா ராஜ்யசபான்னு பேர் வச்சிட்டோம். பதவி காலம் வந்து 6 ஆண்டுகள்.